செப்டம்பர் 15 திங்கட்கிழமை. வானத்தின் அக்கினி. தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும், அக்கினி தண்ணீரை பொங்கப் பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். ஏசாயா 64:2. ஏசாயா 64ஆம் அதிகாரமானது எழுப்புதலுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வேத பகுதி ஆகும். இவ்வதிகாரத்தின் ஒவ்வொரு வசனத்தையும் ஜெபத்தோடு படித்து பாருங்கள். தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறதை உணர்வீர்கள். ஒவ்வொரு நாளும் இந்த வல்லமையான ஜெபத்தை தியானியுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியமே மேன்மையாய் உயர்வதை உணர்வீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசி தேவரீர் வானத்தை கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி ஊற்றும் என்று மன்றாடுகிறார். வானம் முழுவதையும் மூடி வைத்திருப்பதையும் திறந்துவிட்டவுடன் அங்கே இருந்து அக்னியாய் கொட்டுவதையும் ஏசாயா விசுவாச கண்களினால் கண்டார். அப்படித்தானே எலியாவும் ஜெபித்தார். கர்த்தரே தேவன் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ள எலியா அக்னிக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. வேதம் சொல்கிறது, ஆந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் 1 ராஜாக்கள் 18:36 என்று ஜெபித்த போது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. 1 ராஜாக்கள் 18:38. அக்னி விழுந்தபோது ஏற்பட்ட பின்விளைவுகள் மகிமையானவை. கர்மேல் பர்வதத்தில் இருந்து அத்தனை இஸ்ரவேலரும் கர்த்தர் பக்கமாய் திரும்பினார்கள். கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் அறிக்கை செய்தார்கள். அங்கே இருந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் பிடித்து வெட்டினார்கள். இன்று பாகால் எனப்பட்ட தெய்வமோ அதனை கொண்டு வந்த பெலிஸ்தியரோ ஒருவர் கூட உலகில் கிடையாது. இன்று இப்படிப்பட்ட புதிய அக்னியின் அபிஷேகம் நம் இந்திய தேசத்திற்கு மிகவும் தேவையாயிருக்கிறது. தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கும் என்று நாமும் ஊக்கமாய் ஜெபிப்போமா? ஆண்டவரே, என்னை அக்னி ஜுவாலையாக மாற்றும், பாவம் நெருங்காத அக்னியாக, சோதனை மேற்கொள்ளாத அக்னியாக மாற்றும் என்று மன்றாடுவோமா? அன்றைக்கு சோதோம் குமாராவின் பாவங்கள் வானபரியந்தம் எட்டினபோது கர்த்தர் வானத்திலிருந்து அக்னியையும் கந்தகத்தையும் பொழிய பண்ணி அப்பட்டணங்களை அழித்தார். அது அழிக்கின்ற அக்னியாக விளங்கியது. ஆனால் இன்று நாம் எதிர்பார்க்கிற அக்னியோ சுட்டெரிப்பின் அக்னியாகவும் சுத்திகரிப்பின் அக்னியாகவும் புடமிடும் அக்னியாகவும் விளங்குகிறது. தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் பரிசுத்த அக்னி நமக்கு தேவை. அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழைகளையும் அனுப்பினார். அக்னி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். யாத்ராகமம் 9:23.